என்னதான் ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீ குடிச்சாலும் அதுக்கு ஜோடியாக ஸ்நாக்ஸ் இல்லைன்னா எப்படிங்க? டீ குடிச்ச மாதிரியே இருக்காது. எளிமையாக சூப்பராக சட்டுப்புட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு 1/2 கப் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒரு போண்டா மாவு பத்துக்கு பசைஞ்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அது ரெஸ்ட்டில் விட்டுக்கலாங்க. அந்த கேப்பில் வெங்காயம், மல்லி இலைகள் இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. 10 நிமிஷம் மூடினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு அப்பசோடா சேர்த்துட்டு நம்ம நறுக்கினதுலாம் உள்ளத்துக்கு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் இல்லைன்னா ஜீரகத்தூள், காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா இந்த மாதிரி அடித்து பசைஞ்சிட்டு நல்ல ஒரு எண்ணெயை சுட சுட காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்து சுட சுட டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்குங்க. டீக்கு ஜோடியாக ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா எப்படிங்க? டீக்கு ஜோடியாக ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். டீ குடித்த மாதிரி திருப்தியாகவும் இருக்கும். நல்லா ஒரு நொறுக்கு தீனி சாப்பிட்லன்னா எப்படிங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.